அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சட்னி அரைக்கிற டைம் கூட எடுக்காதுங்க. இந்த சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் இந்த சிக்கன் கிரேவியை செஞ்சிடலாம். சப்பாத்தி மட்டும் இல்லைங்க, புரோட்டா நான் புல்காவோட வச்சு சாப்பிடவும் செம காம்பினேஷனாக இருக்கும். இந்த ஈஸியான சிக்கன் மசாலாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சிக்கனை 300 கிராம் போல் எடுத்துருக்கிறேன். இந்த சிக்கனில் 1/2 டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் போல் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் ஜீரக பவுடர் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துடலாம். இந்த மசாலாவோட சிக்கன் எல்லாம் ஒன்று சேர நல்லா பிசையணும். நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கிறேன். நீங்கள் சிக்கன் எலும்போடு சேர்த்து கூட எடுத்துக்கோங்க. இப்போ ஊறட்டும். இப்போ நல்லா அகலமான பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறேன். நல்லா எண்ணெய் காஞ்சதும் இது கூடவே நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த சிக்கனையும் சேர்த்துடலாம். நைட்டு சப்பாத்தி சுடும்போது சட்னி அரைக்கிற நேரத்தில் இந்த சிக்கன் கிரேவியை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் இருக்கும். எல்லா சிக்கனையும் சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த எண்ணெயிலே சிக்கனை நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். சிக்கன் 65 மாதிரி எண்ணெயும் நிறைய சேர்க்கக்கூடாது. நம்ம சேர்த்துருக்கிற இந்த எண்ணெயே போதுமான அளவாக இருக்கும். சிக்கன் எல்லாம் ஒரு பக்கம் செவந்துருச்சுன்னா மறுபக்கம் திருப்பி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு கூட ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம். சிக்கன் எல்லாம் ரொம்ப மொறுமொறுன்னு வேக வைக்கக்கூடாது. ரொம்ப சாஃப்டாக வெந்து வந்தாலே போதுமான அளவாக இருக்கும். இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம். இந்த சிக்கன் வெந்துட்டு இருக்கிற கேப்பில் இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 9 முந்திரி பருப்பு போல் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் போல் கசூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். இதோட தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸான பதத்தில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்ச மசாலா நல்லா நைஸாக இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம சிக்கன் வெந்துருச்சான்னு செக் பண்ணிடலாம். சிக்கன் நல்லா வெந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். வேகும் போதே நம்ம திருப்பி விட்டு வேக வைக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ அரைச்ச மசாலாவையும் இந்த சிக்கனோட சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே 1/4 கிளாஸ் போல் மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அந்த தண்ணியும் இது கூடவே சேர்த்துடலாம். இப்போ இந்த சிக்கனோட மசாலா எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து கொடுத்து ஒரு 2 நிமிஷம் போல் மசாலாவோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டே சிக்கன் ஊற வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கறனால இந்த கிரேவிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். இந்த சிக்கனோட மசாலாவோட ஜூஸ் எல்லாம் இறங்கி நல்லா வெந்து வரணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக ஒரு 2 நிமிஷம் போல் மூடி போட்டு வேக வச்சிடலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா மசாலாவோட பச்சை வாசனை போய் நல்லா சிக்கன் கிரேவி பதத்தில் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த சிக்கனை நல்லா கலந்து கொடுத்துட்டு இது கூடவே 1/4 டீஸ்பூன் போல் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஈஸியாக செய்யக்கூடிய இந்த கசூரி மேத்தி சிக்கன் கிரேவியை சப்பாத்தி செய்யும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க.